அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய மேலான கிருபைக்காக உம்மை துதித்து, இந்த நாளிலும் நாங்கள் ஒன்று கூடி உம்மை தியானிக்கவும் உம்முடைய வசனங்களை கேட்பதற்கும் எங்களை அழைத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய தயவிலே எங்களை மீட்டுக்கொள்ளும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இந்த நல்ல நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபையும் சமாதானமும் தங்கியிருந்து இந்த நாளின் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நம்முடைய நினைவுகளை தேவன் அறிவாரா? நாம் இந்த லோகத்தில் வாழ்கிற காலங்களில் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் நம்முடைய மரணம் வரை, அதாவது நமக்கு நல்ல நினைவுகள் வந்ததற்கு பின்பு பகுத்தறியக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் உருவாகும் வரை நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு நிலைக்கு வந்ததற்கு பின்பு அந்த பழைய வாழ்க்கையை நாம் மறந்து எப்படியாவது நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும், இந்த பூலோகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் உருவாகும். இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இந்த எல்லோருடைய இந்த எண்ணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அவர் நம்முடைய குணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் 20வது சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளே, உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை என்ன காரியமானாலும் சரி, உன் நினைவுகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் எல்லோருடைய நினைவுகளையும் மன விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாரா என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், பிரியமில்லாதவர்கள், நீதிமான்கள், துன்மார்க்கர்கள், பாவிகள், இப்படி பல பல குணங்களை உடைய பிள்ளைகள் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். எல்லோருக்கும் அவர் செவி கொடுப்பாரா என்றால் வேதம் அதற்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 17-18வது வசனம் சொல்லுகிறது, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் நாள்தோறும் கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் அனுகூலங்களை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும். இதை குறித்து நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கன் பயப்படுகிறான் என்றால் அது அவனுக்கு கண்டிப்பாக
நேரிடும் என்று சொல்லுகிறார். நீதிமான் விரும்புகிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். யோசித்து பார்ப்போம். நாம் துன்மார்க்கமாய் நடப்போம் என்றால் நாம் எதற்கெல்லாம் பயப்படுகிறோமோ அது தானாகவே நமக்கு வரும் என்று சொல்லுகிறார். அது நமக்கு அந்த சம்பவத்திலே நாம் சிக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். நீதிமானாய் நடக்கும்போது, தேவனுக்கு பயந்து நடக்கும்போது, நாம் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறது, எனக்கு பயந்து என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், தேவனால் சில நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், முதலாவது நாம் அவருக்கு பயந்து நடந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்க வேண்டும் என்பதை இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் நினைவை அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகளே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இன்றைக்கு சிறு பிள்ளைகள் விளையாடும்போது சில நேரங்களில் அந்த சிறு பிஞ்சு மனது ஒருவருக்கொருவர் வாங்கி கொடுத்து உதவுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் சிறு பிராயத்திலே இருந்ததை கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை நினைக்கிறாய், உன் இருதயத்தின் நினைவுகளை ஈடு செய்வதற்கு நான் உனக்கு கண்டிப்பாக உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். அப்படி என்றால் நாம் நன்மைக்கு ஏதுவான செய்கைகளை நாம் செய்யும்போது நமக்கு ஏராளமான வாக்குகள் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லுகிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற காலங்களின் தொகுப்பு எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பார்ப்போம். பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அதை அவர்கள் அறியவும் இல்லை என்று சொல்லுகிறார். நாம் நினைத்து பார்க்காத ஒரு அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார். உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று எரேமியா 33:3 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் விரும்பி அது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கவலைப்பட வேண்டாம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன், நீங்கள் கேட்காமலேயே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்றை மாத்திரம் அவர் கேட்கிறார், நீ நாள்தோறும் என்னை பற்றுகிற பயத்தோடு வாழ். ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி பயம் உனக்கு இருக்க வேண்டும். பயம் என்றால் அவர் அழித்து விடுவார், அவர் நம்மை துன்பப்படுத்துவார், அவர் நம்மை தண்டனைக்கு ஒப்புக் கொடுப்பார், அந்த பயம் அல்ல. பயம் என்பது நாம் தேவனுக்கு காட்டுகிற மரியாதை, அவருடைய குணத்தை நாம் மேன்மைப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறேன். ஆமே, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க தாமதம் செய்வார் என்றால் அது ரட்சிப்புக்கு அடையாளம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3:15 வாசிக்கிறோம், கர்த்தருடைய பொறுமை நீடிய ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த அனுபவத்தோடு வாழ்ந்து கர்த்தருக்கு பயப்படுவோம். அவர் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை நாம் பெறுவோம். நிச்சயமாக அவர் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய வல்லமையின்படியே நாங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் நினைக்கிற அனுபவத்தோடு எங்களை ஒப்புக்கொடும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலத்த ஆசீர்வாதத்தை நீ தந்து அவர்களை ஆண்டவரே சமாதான ஜீவத்திற்குள்ளாக பிரவேசியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் கேட்ட வாக்கியத்தின்படி நாம் அவருக்குள் நிலைத்திருக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.